தயாரிப்பு என்ற மெனுவில் உள்ள மாணவர் விவரங்கள் என்ற சப்மெனுவை கிளிக் செய்ததன் மூலம் மாணவர் விவரங்கள் என்ற திரையை பெற முடியும். இந்த திரையானது 3 பிரிவுகளை கொண்டிருக்கும். முதலில் மேற்பாதி பகுதி மாணவரின் தனிப்பட்ட நிலையான விவரங்களை கொண்டிருக்கும். இரண்டாவது கீழ்பாதி பகுதியில் மாணவரின் அகாடமிக் ஹிஸ்டரி, அதாவது வெவ்வேறு கல்வியாண்டுகளில் மாணவர்கள் படித்த வகுப்புகளின் விவரங்கள் இருக்கும். மூன்றாவதாக வலதுபுறத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள மாணவர்களின் பட்டியல் இருக்கும். பட்டியலானது சேர்க்கை எண்ணை அடிப்படையாக கொண்டு இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும். முதலில் மாணவரின் தனித்த நிலையான விவரங்களை உள்ளீடு செய்வது குறித்து பார்ப்போம். ஆட் என்ற பட்டனை முதலில் கிளிக் செய்யுங்கள். அட்மிஷன் நம்பர் என்பதற்கு எதிரில் உள்ள கட்டத்தில் சேர்க்கை எண்ணை நிரப்ப வேண்டும். நேம் இன் ரிப்போர்ட்டிங் லாங்குவேஜ் என்பதற்கு எதிரில் மாணவர் பெயரை டைப் செய்ய வேண்டும். அவ்வாறு டைப் செய்யும் போது பாட ஆசிரியர் பதிவேடு, வகுப்பாசிரியர் பதிவேடு போன்ற ரிப்போர்ட்டுகளில் மாணவர் பெயர் எந்த மொழியில் வர வேண்டுமோ அந்த மொழியில் டைப் செய்ய வேண்டும். செக்ஸ் என்பதற்கு எதிரில் உள்ள காம்போ பாக்ஸில் இருந்து பாய் ஆர் கேர்ள் என்பன தேர்ந்தெடுக்க வேண்டும். காம்போ பாக்ஸின் வலது ஓரத்தில் உள்ள கீழ்நோக்கிய அம்புக்குறியை கிளிக் செய்து தேவையானதை தேர்வு செய்ய முடியும். DOB அதாவது டேட் ஆஃப் பர்த் என்பதற்கு எதிரில் உள்ள கட்டத்தில் மாணவரின் பிறந்த நாளினை உள்ளீடு செய்ய வேண்டும். இதற்காக ஒரு சிறப்பு உள்ளீடு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. நாள், மாதத்தின் பெயரில் முதல் 3 எழுத்து, ஆண்டு ஆகியன ஹைபன் குறி மூலம் பிரித்து காட்டப்பட்டிருக்கும். இந்த உள்ளீடு அமைப்பின் வலதுபுறம் உள்ள கீழ்நோக்கிய அம்புக்குறியை கிளிக் செய்வதன் மூலம் தோன்றும் சிறிய காலண்டர் திரையில் தேவையான பிறந்த தேதியினை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நேரடியாக எண்களாகவும் டைப் செய்யலாம். அடுத்தடுத்த விவரங்களை இதே முறையில் பூர்த்தி செய்யுங்கள். ரிலிஜியன் என்ற கட்டத்திற்கு எதிரே உள்ள காம்போ பாக்ஸில் இருந்து மாணவர் என்ன மதம் என்பதை தேர்ந்தெடுங்கள். பின்னர் சப்காஸ்ட் என்பதற்கு எதிரில் உள்ள காம்போ பாக்ஸில் இருந்து தேர்ந்தெடுங்கள். ஒருவேளை நீங்கள் தேடும் ஜாதியின் பெயர் இல்லையெனில் அந்த ஜாதி BC, MBC, SC, ST என எந்த பிரிவில் வருமோ அதை தேர்ந்தெடுக்கவும். தொடர்ந்து கேட்கப்பட்டுள்ள விவரங்களை ஏற்றவாறு நிரப்புங்கள். இதில் அட்மிஷன் நம்பர், நேம் இன் ரிப்போர்ட்டிங் லாங்குவேஜ், செக்ஸ், சப்காஸ்ட், கம்யூனிட்டி ஆகியவை குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய விவரங்களாகும். விவரங்களை நிரப்பிய பிறகு சேவ் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அப்டேட்டட் என்ற மெசேஜ் வந்தால் மாணவரின் தனித்த விவரங்கள் சேமிக்கப்பட்டு விட்டதாக பொருள். அடுத்ததாக கீழ்ப்பகுதியில் உள்ள அகாடமிக் ஹிஸ்டரி பகுதிக்கு வருவோம். எப்போதும் ஒரு மாணவரை புதிதாக உள்ளீடு செய்து தனித்த விவரங்களை சேமித்தவுடன் அகாடமிக் ஹிஸ்டரி பகுதியில் டைப் ஆஃப் என்ட்ரி என்பதற்கு எதிராக நியூ அட்மிஷன் என்று வந்துவிடும். டேட் ஆஃப் அட்மிஷன் என்பதற்கு எதிராக மாணவன் சேர்க்கப்பட்ட தேதி அல்லது கல்வியாண்டின் தொடக்க நாளை தேர்ந்தெடுங்கள். அகாடமிக் இயர் என்பதற்கு எதிரில் நடப்பு கல்வியாண்டை தேர்ந்தெடுங்கள். கிளாஸ் என்பதற்கு எதிராக மாணவன் எந்த வகுப்போ அந்த வகுப்பை தேர்ந்தெடுங்கள். செக்ஷன் என்பதற்கு எதிராக செக்ஷனை தேர்ந்தெடுங்கள். உங்கள் பள்ளியில் ஒரு வகுப்பில் ஒரு பிரிவு மட்டும்தான் உள்ளது என்றாலும் கட்டாயமாக ஏதேனும் ஒரு செக்ஷனை தேர்ந்தெடுக்க வேண்டும். கல்வியாண்டின் தொடக்கத்தில் மாணவனின் உயரம், எடை போன்ற விவரங்களை ஹைட் என்பதற்கு எதிராக உயரத்தையும் வெயிட் என்பதற்கு எதிராக எடையையும் குறிப்பிட வேண்டும். மாணவரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கம்ப்யூட்டரில் இருந்தால் பிரவுஸ் ஃபார் போட்டோ என்ற பட்டனை கிளிக் செய்து கிடைக்கும் ஃபைல் பிரவுசர் விண்டோ மூலம் போட்டோவை தேர்ந்தெடுங்கள். ஃபைல் பிரவுசரில் உள்ள ஓபன் பட்டனை கிளிக் செய்தால் போட்டோ ஸ்கிரீனுக்கு வந்துவிடும். இறுதியாக சேவ் AH என்ற பட்டனை கிளிக் செய்தவுடன் அகாடமிக் ஹிஸ்டரி அப்டேட்டட் என்று வந்தால் விவரங்கள் சேமிக்கப்பட்டு விட்டதாக பொருள். அகாடமிக் ஹிஸ்டரி சேவ் செய்யப்பட்டவுடன் அருகில் உள்ள பட்டியலில் விவரங்கள் பட்டியலிடப்படும். முன்னர் பதிவு செய்யப்பட்ட மாணவர்களின் விவரங்களில் திருத்தம் செய்ய வேண்டுமெனில் திரையின் வலது ஓரத்தில் உள்ள பட்டியலில் உள்ள
மாணவரின் பெயரின் மீது மவுஸை வைத்து கிளிக் செய்தால் உரிய கட்டங்களில் மாணவர்களின் விவரங்கள் தோன்றும். தேவையான திருத்தங்களை செய்துவிட்டு சேவ் பட்டனை கிளிக் செய்தால் திருத்தப்பட்ட விவரங்கள் சேமிக்கப்பட்டுவிடும். அதேபோல் அகாடமிக் ஹிஸ்டரி பகுதி விவரங்களில் திருத்தம் செய்திருந்தால் சேவ் ஏஹெச் பட்டனை கிளிக் செய்து சேவ் செய்ய வேண்டும். வலது ஓரம் உள்ள பட்டியலில் கிளிக் செய்து மாணவர்களின் விவரங்களை தோன்றச் செய்வதற்கு பதிலாக அட்மிஷன் நம்பர் என்பதற்கு எதிராக உள்ள கட்டத்தில் சேர்க்கை எண்ணை டைப் செய்து கீபோர்டில் உள்ள என்டர் கீயை தட்டுவதன் மூலமாகவும் மாணவரின் விவரங்களை உரிய கட்டங்களில் தோன்றச் செய்ய முடியும். இப்போது நாம் மாணவர்களின் விவரங்களை உள்ளீடு செய்துவிட்டோம். அடுத்து திரள் பதிவேட்டிற்கான மாணவர்கள் விவர பக்கத்தினை, அதாவது திரள் பதிவேட்டின் முதற் பக்கத்தினை எவ்வாறு பிரிண்ட் எடுப்பது என பார்ப்போம். அறிக்கைகள் என்ற மெனுவின் மீது கிளிக் செய்யுங்கள். அப்போது தோன்றும் பட்டியலில் திரள் பதிவேடு முதற்பக்கம் என்ற சப்மெனுவை கிளிக் செய்யுங்கள். இப்போது திரள் பதிவேடு முதற்பக்கம் பிரிண்ட் எடுப்பதற்கான திரை தோன்றும். இந்த திரையில் வகுப்பு என்பதற்கு எதிரே உள்ள கட்டத்தில் கர்சரை வைத்து என்டர் கீயை தட்டினால் வகுப்புகளின் பட்டியல் ஒன்று தெரியும். அதில் தேவையான வகுப்பை தேர்ந்தெடுத்து மவுஸ் மூலமாக கிளிக் அல்லது கீபோர்ட் மூலமாக என்டர் கீயை தட்டுங்கள். வகுப்பு என்பதற்கு எதிராக தேவையான வகுப்பு வந்துவிடும். இதே முறையில் செக்ஷனை தேர்வு செய்தவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட வகுப்பு பிரிவிற்குரிய மாணவர்களின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுவிடும். மாணவர்களின் பெயர் பட்டியலில் ஒரு மாணவரை தேர்ந்தெடுத்தால் அவருடைய புகைப்படம் வலதுபுறம் தெரியும். புகைப்படத்திற்கு கீழே உள்ள பிரிவ்யூ என்ற பட்டனை கிளிக் செய்து பிரிண்ட் பிரிவ்யூ பார்க்கலாம். பிரிண்ட் பட்டனை கிளிக் செய்து பிரிண்ட் எடுக்கலாம்.